இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சோலார் அண்ட் டீசல் ஜென்ரேட்டர் ஹைப்ரிட் சிஸ்டம். ஸோ சோலாரையும் டீசலும் கம்பைன் பண்ணி கெட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா சோலார் பேனல், சோலார் இன்வெர்ட்டர், பேட்ரி பேங்க், டீசல் ஜென்ரேட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச். சோலார் பேனல் வந்து சன்லைட்டை வந்து டிசி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சோலார் இன்வெர்ட்டர் வந்து டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பேட்ரி பேங்க் வந்து என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸஸாக நம்ம கெட் பண்ணக்கூடிய சோலார் எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட் டைமோ இல்லை பேக்கப் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். டீசல் ஜென்ரேட்டர் வந்து சோலாரும் பேட்ரியிலும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிற டைமில் இந்த டீசல் ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம பவர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் வந்து பேஸ்ட் ஆன் த லோடை பொறுத்தும் பேட்ரி லெவலில் பொறுத்தும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சஸ் ஆன் ஆகிக்கும் சோலாருக்கும் ஜென்ரேட்டருக்கும் பிட்வீனில். அண்ட் தென் இதோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா டே டைமில் லோடுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ளை கொடுக்குறது சோலார் தான். க்ளவுடி அண்ட் த ஹை லோட் டைமில் வந்து சோலார் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிற டைமில் நமக்கு லோடுக்கு சப்போர்ட் பண்ணுறது பேட்ரி. லோ பேட்ரி அண்ட் நைட் டைம்லலாம் நமக்கு லோடுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே டிசி ஜென்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா டீசலோட ஃபியூல் கன்சப்ஷன் வந்து 30 to 70%. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். பவர் சப்ளையும் கண்டினியூஸாக கெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நாய்ஸ் அண்ட் எமிஷன் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஜென்ரேட்டர் லைஃப்பும் லாங்கராக இருக்கும். இது வந்து ரிமோட் ஏரியாவுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃபேக்ட்ரிஸ், ஒர்க் ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் அண்ட் டெலிகாம் டவர்ஸ். தேங்க்யூ.